ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் நந்தம்பாக்கம் சென்னை வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆன்லைன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். இதற்கான செலெக்ஷன் ஃபார் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஆஃப் கிராஜுவேட் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் BE BTech degree holders and BCom candidates passed during 2020, 21, 22, 23 பாஸ் அவுட் ஆனவங்களாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து 1 இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீமில் உங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சவுத்தர்ன் ரீஜன் ஃபாலோவிங் டிசிப்ளின் சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. என்னென்னு அப்படி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 28 பிளேஸஸில் உங்களுக்கு இருக்குது. அது ட்ரைனிங் நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேஸஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து 17,500 1 இயருக்கு உங்களுக்கு ஸ்டைபண்ட் தராங்க. உங்களுக்கு டோட்டலாக 63 பிளேஸஸில் இதுக்கான இது கொடுக்குறாங்க. அதேமாதிரி கேட்டகரி செகண்ட் வந்து டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிசஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 12,500 சேலரி ஸ்டைஃபண்ட். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கும் அது பிளேசஸ் வந்து 10 பிளேசஸில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கேட்டகரி 3யில் வந்து பிகாம் அப்ரெண்டிசஸில் பிகாம் படித்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து மந்த்லி ஸ்டைஃபண்ட் 10,500 1 இயருக்கு 8 பிளேசஸில் கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா, பாண்டிச்சேரி இவங்க சேர்ந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து கேண்டிடேட்ஸ் பாசஸ் கிராஜுவேட் டிப்ளமோ ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் போர்டு யூனிவர்சிட்டி 1/4/2020 அது வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் வந்து அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதே இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC ST கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி OBC கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ், அதே மாதிரி டிசபிலிட்டி பர்சனுக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மினிமம் பர்சன்டேஜ் மார்க் வந்து 60% வந்து மேலே உங்களுக்கு வந்து எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. OBC கேண்டிடேட், ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்லாம். SC ST பீப்புள்ஸ்க்கு மட்டும் 50% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிகாம் வந்து 50%ல் உங்களுக்கு வந்து பாஸ் ஆனால் போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிட் காப்பி வில் அப்பியரிங் வாக்கின் செலெக்ஷனுக்கு வந்து நீங்கள் என்னென்ன வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, SSLC 10th மார்க் கார்டு, 12th மார்க் கார்டு, மார்க் ஷீட் வந்து ஆல் செமஸ்டர் மார்க் கார்டும் எடுத்துகிட்டு போகணும். கிராஜுவேட் டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட், அதே மாதிரி ப்ரொவிஷ்னல் டிகிரி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, கேஸ் சர்டிஃபிகேட், SC ST OBC EWS கேண்டிடேட்ஸ், கன்வர்சேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான இன்டர்வியூ செலெக்ஷன் வந்து பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெடில் நந்தம்பாக்கத்து சென்னையில் உங்களுக்கு வந்து டேட் அண்ட் டைம் வந்து 10/1/2024 அன்றைக்கி 10 மணிக்கு நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் நோட்டிஃபிகேஷனில். அதே மாதிரி இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம், ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கிராஜுவேஷன் என்னங்கிறது, அதே மாதிரி டிசிப்ளின், பர்சன்டேஜ் மார்க் என்ன, எந்த மந்த் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ரெசிடென்டல் அட்ரஸ், கேண்டிடேட் மொபைல் நம்பர், பேரண்ட் மொபைல் நம்பர், இமெயில் ID, ஆதார் நம்பர், பர்சன் வித் டிசேபிலிட்டி, கேட்டகரி, பிளட் குரூப், மதர் லாங்குவேஜ் என்ன, எனி அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அது, எமர்ஜென்சி காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட்டில் சிக்னேச்சர் போட்டு நீங்கள் சென்ட் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சி தகுதி இருக்குமா தான் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.